அச்சோ பாவம் அஞ்சலி. வாயம் மூடு. தெரியாத நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் யார், எப்படியாப்பட்ட ஆள். அது மட்டும் இல்லைத்த, எப்படியாப்பட்ட ஆளுங்க கூடலாம் சேர்றீங்கல்ல, சுத்தம் சொல்கிறதுக்கே வாய்ப்பில்லை. இப்போது உங்ககிட்டலாம் நான் சண்டை போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் த்ரிஷாக்கோட வாழ்க்கையை நான் காப்பாற்றணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். முதல்ல நான் போய் எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் கால் பண்ணிட்டு வரேன். பாருங்க மாமா, நல்லா பாருங்க. எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது மாமா. நீங்கள் இப்படி பார்க்கணுன்னு தான் பாவம் அக்கா அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வேணும், எனக்கு அவர்தான் வேணும்னு சொல்லிட்டு வாலியும் தலையிலையும் இதோ இங்கே நிற்கிறாளே இவ கையால் அடி வாங்கி ரத்தம் வர வச்சுக்கின்னு அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிறாங்க. நான் இருக்காத ஜென்மங்களை என் வாழ்க்கையிலே முதல் தடவை என் கண்ணு முன்னாடி எல்லாரையுமே மொத்தமாக நான் பார்க்குறேன். சை, இப்போ சொல்கிறேன் மாமா, த்ரிஷாக்காக்கு குழந்தை இல்லைன்னா கூட அவங்க மனசில் நீங்கள் குழந்தையா இருக்கிறீங்க மாமா. அத்தை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. ஆனால் ஒன்று மாமா, அவங்க 1000 தப்பு செஞ்சுருந்தாலும் உங்களுக்கு அவங்க மனைவியாக ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க மாமா. அது ஒன்றுத்துக்காச்சும் நீங்கள் த்ரிஷாக்காக்கு உண்மையாக இருந்திருக்கலாம். ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க மாமா. இன்றைக்கி நான் நீங்கள் பண்ண தப்பை கண்ணார பார்த்துட்டேன் மாமா. இனிமே என் மனசில் நீங்கள் நல்லவர் மாதிரி தெரியவே மாட்டீங்க மாமா. சி, அதுவும் எந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் நான் உங்களை பார்த்தேன்ட்டு எனக்கு வெக்கமாக இருக்கு மாமா. நீங்கள் பாரு, நீ மூச்சுக்கு 100 தடவை நீ மாமா மாமான்னு கூப்பிட ஃபஸ்ட்டு நிறுத்து. நீ அண்ணான்னு கூப்பிட்டு பழகு. அடைச்சி நிறுத்து. அடுத்தவன் புருஷனை ஆசைப்படுறவன் நீ முறை பற்றி பேசுறியா? இங்கே பார், இவர் என்னவே தப்பே பண்ணியிருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணனை நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். இத்தனை நாள் அப்படி தான் கூப்பிட்டேன், இதுக்கப்புறமும் நான் அப்படி தான் கூப்பிடுவேன். இஷ்டம் இருந்தால் நீ கேளு, இல்லைன்னா ஒரு மூட்டை பஞ்சு எடுத்து காது உள்ளே அடிச்சிக்கோ, சரியா? ஏய், நீ என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காதடி. முதல்ல நான் போய் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அப்புறமா உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது கச்சேரி. சார் தான் போடி. என்னடா சுதாகர், அப்போ அஞ்சலி சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீ நிஜமாவே மோனிஷாவை கல்யாணம் பண்ணிட்டு போறியா? நீ அதை மட்டும் செஞ்சேன்னு வெயி, நீ தான்டா நான் பெத்த புள்ள. முதல்ல அதை பண்ணு. அது வந்து என்னடா சொல்லு, என்ன அவளை எதுக்கடா பார்க்குற? என்ன சொல்லு. அது ஒன்றும் இல்லைத்த, நாளைக்கே கல்யாணம் இருக்குது இல்லையா, அதனால மாமாவுக்கு கொஞ்சம் வெக்கம் இல்லையா மாமா? ஆமாண்டா சுதாகர், எப்படி வெக்கம் இல்லாமல் போயிடும்? 1000 தான் இருந்தாலும் தன்னோட அத்தை பொண்ணு இல்லை. மனசுக்குள்ள எம்பிட்டு ஆசை வச்சுக்கின்னு எங்களை எல்லாரையும் இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்க. எப்படியோடா நம்ம வீட்டுக்கு என் மூத்த புள்ளிது ஒரு வாரிசு வந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக கண்ணை மூடிடுவேன். சரிடா, எப்படியும் நாளைக்கே கல்யாணம் வேறு சொல்லிட்டீங்க, எனக்கு 1000 வேலை இருக்குது. என்ன சொல்லு மாமா? ஆமாம்மா, ஆமாம் ஆமாம், நிறைய வேலை இருக்கும், நீ போமா. சரிடா, எப்படியோ மூத்த மருமக வேற இந்த வீட்டுக்கு மோனிஷா நல்லா நல்லா அழுத்தமாக தாலி எடுத்துன்னு வர போகிறேன். ஆமாம், எங்கே கல்யாணம்? இதோ ஒரு 1/2 மணி நேரத்தில் சொல்கிறேன் அத்தை. சரிடா சுதாகர், நல்லா சீக்கிரமாக பேசி முடிவெடுங்க, நாளைக்கு கல்யாணம் இல்லை, அதுக்கு தான். சரியா? சரிம்மா. சோ, என் புள்ளிக்கு வெக்கத்தை பாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வெக்கம் இப்போ தாண்டா பார்க்குறேன். சரிடா, எனக்கு வேலைக்கு நான் கிளம்புறேன். சரிம்மா. என்ன மாமா வெக்கப்படுறீங்களா? என்ன மாமா, அத்தை பொண்ணுக்கிட்ட போய் எதுக்கு மாமா வெக்கம்? சொல்லப்போனா எனக்கு தான் ரொம்ப வெக்கமாக இருக்கு. மோனிஷா, நீ என்ன உண்மையாவே லவ் பண்றியா? என்ன மாமா இப்படி கேட்டீங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போவே என் உசுரை இங்கே விட்டுடுவோம் மாமா. அவ்வளோ பிடிக்கும் மாமா எனக்கு நீங்கண்ணா. என்னை இவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்றிய மோனிஷா, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? மாமா நீங்கள் கேட்டு நான் எது மாமா இல்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள்,
இப்போவே உங்களுக்கு ஆடி கார் வேணுமா, இல்லை எதுனா வீடு வேணுமா, சொத்து வேணுமா? என் பேரில் இருக்கிற சொத்து ஆஸ்தி எல்லாமே உங்கள் பேர் மேலே எழுதுறேன் மாமா. எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு மாமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் போட்டுனுக்கிற இந்த புடவை மட்டுமே 5 லட்சம் மாமா. தங்க ஜெரிலே தைச்சிக்கிறாங்க. அப்போ நினச்சிக்கோங்க, நீங்கள் என்னை கட்டிக்கிட்டா ஆடம்பரத்திலே வாழலாம் மாமா. அது த்ரிஷா ஒரு பிச்சைக்காரி மாமா. அவளை கட்டிக்கின்னு பாவம் உங்கள் உடம்பு ஃபுல்லாக எழிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் என்ன வேணுமோனா கேளுங்க மாமா, நான் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் மாமா. சொல்லுங்கள் மாமா, என்ன வேணும் மாமா? இல்லை உங்களுக்கு நானே வேணுமா மாமா? இப்போவே வேணுமா? நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு கூட தயாராக இருக்கேன் மாமா. சொல்லுங்கள் மாமா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக செய்கிறேன் மாமா. அப்போ தயவு செஞ்சு என்னை விட்டுடு மோனிஷா. உன்னை என்னால் பொண்டாட்டியை ஏற்றுக்க முடியாது. உன் கழுத்தில் நான் தாலி கட்ட முடியாது. என் மனசு முழுக்க த்ரிஷா மட்டும் தான் நெறிஞ்சு இருக்கா. அவன் மட்டும்தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு பொண்டாட்டியை மட்டும் இருப்பா. இங்கே பார் மோனிஷா, ப்ளீஸ் என்னை விட்டுடு. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நீ என்னை பிளாக்மெயில் பண்ணிந்து, நீ த்ரிஷாவை கொல்ற சொன்னது, நான் எதுவுமே யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். ஆயிருந்தா இருந்தாலும் நீ என்னோட அத்தை பொண்ணு. இங்கே மறந்துடலாம். ப்ளீஸ் மோனிஷா. என்ன மாமா மறுபடியும் வளர்றீங்க? ஒரு தடவை இந்த மோனிஷா முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் மாமா. ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு மார்னிங் என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டியிருக்கணும். நான் உன் பொண்டாட்டியாக ஆகியிருக்கணும். எப்போ பாரு த்ரிஷா அன்னிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் எது கேட்டாலும் நான் செய்கிறேன் மாமா. ஆனால் இது ஒன்று தவிர மாமா, நான் இருக்கிறதே நீங்கள் என் கணவரை ஆகணும், நான் உன் பொண்டாட்டி ஆகணும்னு தான் இத்தனை வருஷமும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது அது என் கை வரைக்கும் வந்திருக்கு. நான் இந்த சான்ஸை நான் நழுவ விட மாட்டேன் மாமா, நழுவவே நான் விட மாட்டேன். நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வேணும். இது தவிர நீங்கள் வேறு எது சொன்னாலும் நான் செய்கிறேன் மாமா. அப்படி இல்லை மோனிஷா, எனக்காக என் த்ரிஷா அங்கே ஹாஸ்பிட்டல் அடிபட்டு அட்மிட்டே இருக்கா. அவளுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன். அந்த நேரத்திலேயே நான் எப்படி உன் கழுத்தில் தாலி கட்ட முடியும்? அது எப்படி? என்னால் சுத்தமாக யோசிக்க கூட முடியல இந்த நேரத்தை. இங்கே பாருங்க மாமா, நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு தாலி கட்டணும், அவ்வளோதான். த்ரிஷாக்காக நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த த்ரிஷாவே நான் உயிரோடு இல்லாத மாதிரி நான் செஞ்சிருவேன் மாமா. சொல்லியிருக்கேன் பாருங்கள். த்ரிஷாவை சாவடிச்சிட்டா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க மாமா. அவளை சாவடிச்சிட்டு உங்களையும் சாவடிச்சிட்டு நானும் சூசைட் பண்ணி சத்துருவேன் மாமா. இதுக்கு நல்ல ஒரு முடிவு தான். நீங்கள் எனக்கு தாலி கட்டி என்னை உங்கள் பொண்டாட்டியாக ஆக்கிக்கோங்க. வேணுமானா அவளுக்கு இவ்வளோன்ட்டு அமௌண்ட் கொடுத்துருங்க. அவள் வேறு எவனையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த மலடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே பாழாக்கிக்காதீங்க மாமா. அவ்வளோதான் நான் சொல்வேன். இப்போ நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். உங்களுக்கு நான் வேட்டி சட்டையும் எடுத்துன்னு வரேன். சொல்லியிருக்கேன் மாமா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போவீங்க தேவையில்லை, வீட்டிலே இருக்கலாம். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. வீட்டில் மட்டும்தான் இருக்கணும், வெளியெல்லாம் போகக்கூடாது. எதனா தேவைன்னா அத்தைக்கிட்ட கேளுங்க, இல்லை அம்மாவுக்கு சொல்லிட்டு போகிற அம்மாக்கிட்ட கேளுங்க. சரிங்களா? எப்படியோ நீ என் பொண்ணு நினச்ச மாதிரி நான் நினச்ச மாதிரியும் இந்த வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளாக வாக்கப்பட்டு வரப்போறா. அதுவும் மூத்த மருமகளாக வரப்போறா. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணி. இது போதும் அண்ணி, வேறு எதுவுமே வேணாம் அண்ணி. எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு. நீ எந்த தலையும் கெடுத்துக்காதீங்க அண்ணி. அவளுக்கு இருக்கிற ஆஸ்தி மொத்தமும் எல்லாமே சுதாகருக்கு தான். என் மாப்பிள்ளைக்கு இல்லாமல், என் அண்ணன் புள்ளிக்கு இல்லாமல் வேறு யாருக்கு அண்ணி? என்னன்றீங்க அண்ணி? இங்கே பார் சுகுந்தா, ஏன் பசங்களுக்கு நீ சொல்கிறதே வேணாம். எங்கள் வீட்டிலே நிறைய ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே இருக்குது. எனக்கு தேவை என் புள்ளிக்கு ஒரு வாரிசு. ஏன்னா
அது ஞாபகத்தில் நீ வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. என் பெரிய புள்ளிக்கு இன்னும் கொஞ்சம் ஆஸ்தியெல்லாம் வருதே, நட்டு நகைங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய தான் நீ போட செய்வேன். ஏன்னா உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எல்லாமே அவளுக்கு செய்யாமல் நீ யாருக்கு செய்ய போகிற? நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனால் தாராளமாக செய்யுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த கல்யாணம் கிராண்டாக நடக்கும். ஏன்னா அந்த இல்லாதப்பட்ட மலடியை கட்டிக்கின்னு என் புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அவன் கல்யாணத்துக்கு கூட நாங்கள் சரியாக கிராண்டாக பண்ணலை. அதனால இப்போ கிராண்டாக பண்ணணும். என் புள்ளிக்கு 10 மாதத்தில் உன் பொண்ணு ஒரு குழந்தைய என் வீட்டில் விளையாடுற மாதிரி அவள் செய்யணும். அது எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு என் மூத்த புள்ளியோட வாரிசு டக்குன்னு வந்துடணும். சரியா? எதுக்கடி வாய் அப்படி வச்சுன்னு இருக்க? எங்கள் அண்ணன் போடுற சொத்து சுகுதா, சோஃபா ஃபுல்லாக உக்காடுற மாதிரி ஆயிருக்கா. இவ என்ன எதிர்த்தாலமாக என்கிட்ட பேசுகிறா பார். இருடி, என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரட்டும். அவள் ஒன்று ஆட்டுற ஆட்டம் இருக்கே, அப்போ நீ இந்த நாத்தனார்கிட்ட வந்து தாண்டி ஆகணும். என் வீட்டு வேலைக்காரி அவடி நீ பேசின பேச்செல்லாம் நான் மறந்துடுவேனா? விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன். சுகுந்தா, உன்னதாண்டி காது கேட்கலையா? அண்ணி சொல்லுங்க அண்ணி. இங்கே அண்ணி பேசின்னு இருக்கேன், ஒரு மட்டும் மரியாதை இருக்குதாடி? என் பாட்டுக்கு நான் ஒண்டி கட்டையாக கத்தின்னு கிடக்கிறேன், நீ என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ஆமாங்க அண்ணி, இப்போ என் பொண்ணு வர இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரா. சும்மாவா? அதுவும் மூத்த மருமகளாக வரா. இந்த வீட்டோட கொத்து சாவி வேற என் பொண்ணு இடுப்புக்கு வேற வந்துடும். பாவம், அவள் எப்படி தான் எங்களை எல்லாரையும் பார்த்துக்கிறாளோன்ட்டு தான் எனக்கு கவலை அண்ணி. அது தகுந்த மாதிரி அவள் பார்த்துக்குவா, அதுலலாம் எதுவும் சந்தேகம் இல்லை. ஆனால் என்னவோ ஒரே குழந்தை வேற இல்லையா, அதுதான் நீ யோசிக்கிறேன். அடடட, இந்த ஆசையில் இருக்குதா சுகுந்தா உனக்கு? இங்கே பாரு சுகுந்தா, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட கொத்து சாவி ஏன் இடுப்பில் தான் இருக்கும். சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை நான் பார்த்துக்கிறேன். அது ஒரு இடுப்பு, அந்த இடுப்புக்கு கொத்து சாவி வேற. கேள்விக்கு கொசும்ப பாரு. இந்த வயசில் கொத்து சாவி அந்த இடுப்பில் வைக்கலன்ட்டு யாரடி அழுந்தாங்க? காரமோ என்னது? இல்லை நீ அந்த கொத்து சாவி உங்கள் இடுப்புக்கு தான் நீ அழகா இருக்கும்னு சொல்ல வந்தேன். அதுதானே இப்போ சொன்ன பார்த்தியா? 100ல் 1 பேச்சு.